துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு தனுசுல செவ்வாய். தனுசு உங்களுக்கு என்ன பாவம்? 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தான். அதுக்கும் மேல நம்மளோட பேச்சு, எண்ணம், சொல், செயல் இதையும் குறிக்கும். சினிமாக்கு போறேன், அங்க போய் பாப்கார்ன் வாங்குறதுக்கு கியூல நிக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க நேரா வந்து பாப்கார்ன் குடு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கேன். நாங்க இங்க நிக்கிறவங்களா என்ன மடையங்களா? சும்மா நிக்கிறோமா? எங்களுக்கு டைம் இல்லாம நாங்க வந்து வேஸ்ட்டா நிக்கிறோமா? அப்படி இப்படின்னு பேசி பேசுறதோடு நிறுத்திட்டா பரவாயில்ல. பளீர்னு சப்புன்னு ஒன்று விடுவீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் செவ்வாய் காசு, பணம், வசதி, அந்தஸ்து இது எல்லாமே இருக்கும். கோவத்தினால நிம்மதி இல்லாமல் நம்மளே குடும்பத்தில் ஏற்படுத்திடும். அதுவும் இல்லாமல் நமக்கும் நிம்மதி இருக்காது. ஃபேமிலி பர்சனாலிட்டிஸ்க்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம கோவத்தினால நேராக ஃபோன் எடுக்கிறேன். ஃபோனே எனக்கு வரல, ஃபோனை சைலண்டில் போட்டுருக்கேன். என்னடா நீ அப்படி எப்படின்னு பேசி அந்த நேராக பாப்கார்னை மொத்தம் கீழே கொட்டி விட்டுறேன். லைட்டாக தெரியாத மாதிரி கை தட்டி விட்டுரு. பாஸ் சாரி பாஸ், தெரியாமல் தட்டிட்டேன் பாஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க பாஸ். நீங்கள் சாதுரியத்தை நம்ம சாதுரியம் அப்படின்றது பிரச்சனையே இல்லாமல் அவனே வந்து நம்மளை விட்டு விலகி போகிற விஷயத்தை யாரை ஏற்படுத்துவா? புதன் ஏற்படுத்தும். புரியுது? ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அதனால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முற்பகுதி பிற்பகுதின்னு வரும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லும்போது புரியும். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறார். தனுசு ராசியில பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போறார். இப்ப இவருக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாயோட வந்து தனுசுல இணைகிறார். இணைஞ்சு டிசம்பர் 29 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆக செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 40 நாள் இந்த இடத்துல தனுசுல சஞ்சாரம் பண்றார். புதனோடு கூடி ஏறக்குறைய 18 நாள் சஞ்சாரம் பண்றார். ஆக இந்த பலன் வந்து பாருங்க, முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டா சொல்லுவோம். செவ்வாய் மட்டும் தனிச்சு இருக்கும் போது என்ன விதமான பலன்களை உங்க ராசிக்கு கொடுக்க போறார், புதனோட இணைஞ்சு இருக்கும் போது என்ன விதமான பலன்களை உங்க ராசிக்கு கொடுக்க போறார் அப்படின்றது சொல்றோம். நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை அவர் கொடுக்க தான் போறாரு. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பலன் முழுசும் தெரியும். ஓகே, அப்ப நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இந்த கிரகங்கள் கொடுக்க போறாங்க பார்த்துடலாம் வாங்க. துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு தனுசுல செவ்வாய். தனுசு உங்களுக்கு என்ன பாவம்? 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தான். அதுக்கும் மேல நம்மளோட பேச்சு, எண்ணம், சொல், செயல் இதையும் குறிக்கக்கூடிய பாவம். நான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த டிராவலையும் குறிக்கக்கூடிய பாவம். நம்மளோட நெய்பர்ஸோட எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அதையும் குறிக்கக்கூடிய பாவம். இந்த இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. செவ்வாய் என்ன பண்ணுவான்? மொதல் விஷயம், என்னோட தைரியம் வேற லெவலில் இருக்கும். எந்த லெவலில் தைரியம் இருக்கும்? நான் போய் சும்மா வந்து சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சினிமாவுக்கு போகிறேன், அங்கே போய் பாப்கார்ன் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிறேன். யாரோ ஒருத்தவங்க நேராக வந்து பாப்கார்ன் கொடு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கேன். நாங்கள் இங்கே நிற்கிறவங்களா என்ன மடையங்களா? சும்மா நிற்கிறோமா? எங்களுக்கு டைம் இல்லாமல் நாங்கள் வந்து வேஸ்ட்டாக நிற்கிறோமா? அப்படி இப்படின்னு பேசி பேசுறதோடு நிறுத்திட்டா பரவாயில்ல. பளீர்னு சப்புன்னு ஒன்று விடுவீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் செவ்வாய் ஏற்படுத்துவான். நம்ம வந்து பெரிய கெத்து, நம்மளுக்கு மிஞ்சி யாரும் இல்லை, என்ன அவன் தப்பு செஞ்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அநியாயத்தை பார்த்தா நான் பொங்கி எழுவேன் அப்படின்ற ஒரு ஹீரோயிசம் ரேஞ்சுக்கு, ஒரு ஹீரோயினிசம், ஒரு ஹீரோயின் எப்படி பண்ணுவாங்க அந்த ரேஞ்சுக்கு நம்மளை பில்டப் பண்ணிப்போம். நம்மளுக்கே இன்பில்ட்டாகவே அந்த எண்ணம்லாம் தோணும். அப்படியெல்லாம் வருது அப்படின்னா கூட செவ்வாய் இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்துகிறா. நமக்கு எதுக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்கிறோன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுக்கினீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஹிண்ட்ரன்ஸ் இருக்காது. நம்ம போய் அடிக்க போகிறோம், அப்புறம் அவன் ஒருத்தனை கூட்டின்னு வந்து அடிக்க, நம்ம அடிக்க, அவன் அடிக்க, ஒரு மனஸ்தாபம், ஒரு பிரச்சனை, அந்த பகை அப்படின்றது வளரக்கூடாது அப்படின்னா நம்ம அமைதியாக இருந்துடுறது நல்லதுங்க. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இது வந்து நம்ம சுயமாக முடிவெடுக்கிறது மட்டும், அதாவது நம்ம ஒரு தேட்டருக்கு போகிறோம், ஒரு தேர்ட் பர்சனுக்கு முன்னாடி நம்ம இந்த முடிவு எடுக்கிறதுன்னு மட்டும் இல்லை, இது ஃபேமிலிலையும் இதனோட இம்பேக்ட் இருக்கும். நம்ம தம்பி தங்கச்சும் ஒரு சின்ன லெவலில் தப்பு செய்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை, ஏதாவது மிச்சம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பளீர்னு ஒன்று விட்றது, சண்டை போடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. தம்பி தங்கச்சிக்கிட்டையும் நம்ம மன ரீதியான ஒரு மன கஷ்டம், மன சஞ்சலம் அப்படின்றத ஏற்படுத்திப்போம். உறவுகளில் ஒரு விரிசல் அப்படின்றத ஏற்படுத்திக்க வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். இது நம்ம ஃபேமிலியில் மட்டும் இல்லை, அதனால் ஃபேமிலியில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். நம்ம நெய்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீடு, 4 வீடு தள்ளி அடுத்த தெரு, 2வது தெரு, இவங்ககிட்டயும் நம்ம பேசி பகையை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்மளோட
ஒரு அறிவு மங்கறதுக்கான, கோவத்தினால அறிவு மங்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. பேச்சில் நம்ம வன்மத்தை கக்கிறது, கோபத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, ஆக்ரோஷமாக பேசுறது, சண்டை போடுறது, ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீ எப்படி எனக்கு பேசலாம் அப்படின்னு சண்டை கோழியாக மாறுறது, இந்த மாதிரிலாம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள், நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பொதுவாக துலாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி. இன்பில்ட்டாகவே அவங்க ஆர்கியூ பண்ணாங்கன்னா அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவாங்க, உங்ககிட்ட யாராலையும் பேசவே முடியாது. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் 3ஆம் பாவத்தில் செவ்வாயை வந்து உட்கார்றதுனால வேற லெவலில் இருக்கும் அவங்களோட ஸ்பீச். அந்த ஸ்பீச்சில் கொஞ்சம் கவனம் இருக்குது அப்படின்னா நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2ஆம் பாவத்துக்கு அதிபன் நம்ம உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபன். வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தை கக்குவீங்க, நெருப்பு கோழி மாதிரி நெருப்பை கக்குவீங்க, வன்மத்தை கக்குவீங்க. அந்த ஆக்ரோஷத்தை குறைக்கணும், ஆர்குமெண்ட்டை குறைக்கணும், குறைச்சா நல்லது. குடும்பத்தில் காசு பணம் வசதி அந்தஸ்து இதெல்லாமே இருக்கும். கோவத்தினால நிம்மதி இல்லாமல் நம்மளே குடும்பத்தில் ஏற்படுத்திடும். அதுவும் இல்லாமல் நமக்கும் நிம்மதி இருக்காது, ஃபேமிலி பர்சனாலிட்டிஸ்க்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம கோவத்தினால நம்ம ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப சிம்பிள், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அமைதியாக இருக்கணும், தேமேன்னு இருக்கணும், சிவனேன்னு இருக்கணும். இப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கும் மேலே 7ஆம் பாவத்துக்கும் இவன் தான் அதிபன். என்னோட கோவத்தினால என் கணவன் கூட எனக்கு பெருத்த சண்டைங்க, நாங்கள் வந்து பார்த்திங்க பிரிஞ்சிருக்கோம். என்னோட கோவத்தினால என் மனைவி கூட எனக்கு பெருத்த சண்டைங்க, அதனால் குழந்தைங்களுக்கும் நிம்மதி இல்லை. இது ஒரு நாள் 2 நாள் வர்றதில்லை, இது இந்த ஏறக்குறைய இந்த 40 நாளும் தொடருதுங்க அப்படின்ற மாதிரி அமைப்பும் உண்டு. 40 நாளும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் இணையிறான். இருந்தாலும் நான் அப்போ ஆரம்பிச்சது தாங்க, அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டே போகுது. லைட்டாக ஒரு விரிசல் விட்டுச்சுங்க, இப்போ பல விரிசல் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு அமைப்பும் வரும். ஆக நம்ம லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்குறோம் அப்படின்னா விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்ல அப்படின்ற ஒரு வாக்கம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி விட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும், கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. இது முற்பகுதி. பிற்பகுதியில் இந்த செவ்வாயோட புதன் வந்து இணையிறான். புதன் என்ன பண்ணுவான், நல்ல சாதுரியமான பேசக்கூடியவன், சாதுரியமாக சிந்திக்கக்கூடியவன், நல்ல டேக்ட்ஃபுல் பர்சனாலிட்டி. இப்படி ஒரு கிரகம் நம்மளோட 3ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றான் அப்படின்போது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு முன்னாடி வந்து பாருங்கள், நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன இன்ஸ்டன்ட்டே வைக்கலாம், பாப்கார்ன் வாங்குறதுக்கு ஒரு லைனில் நின்றுட்டுருக்கோம். என் முன்னாடி ஒருத்தர் வேணுன்ட்டு அடமெண்ட்டாக வந்து பாப்கார்ன் கொடுங்க அப்படின்றான். முன்னாடி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, ஆனாலும் சொல்லாமல் அவன் நேராக வந்து முன்னாடி யாரையுமே பொருட்படுத்தாமல் பாப்கார்ன் வாங்குறா அப்படின்னா வாங்கிட்டான். வாங்கிட்டு போயிட்டோடனே நான் என்ன பண்ணுறேன், நேராக ஃபோன் எடுக்கிறேன். ஃபோனே எனக்கு வரல, ஃபோனை சைலண்ட்டில் போட்டுருக்கேன். என்னடா நீ அப்படி இப்படின்னு பேசி அந்த நேராக பாப்கார்னை மொத்தம் கீழே கொட்டி விட்டுறேன். லைட்டாக தெரியாத மாதிரி கை தட்டி விட்டுரு, பாஸ் சாரி பாஸ் தெரியாமல் தட்டிட்டேன் பாஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க பாஸ், நீங்கள் இன்னொன்று வாங்கிக்கோங்க பாஸ் அப்படின்னுட்டுறேன். நான் வாங்கித்தரேன் பாஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ், நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா லைனில் நின்று உங்களுக்கு வாங்கித்தரேன். இங்கே என்னோட பழியும் நான் தீர்த்துக்கிறேன், அட் த சேம் டைம் பகச்சுக்கவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சாதுரியத்தை யார் கொடுப்பா, புதன் கொடுப்பா. இது நல்லதா கெட்டதா, என்ன கேட்டால் கெட்டது தான் சொல்லுவேன், பட் உங்களுக்கு நல்லதுன்னா நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம், எனக்கு கோவம் வருது, டென்ஷன் ஆகுது, ஆனால் நான் டென்ஷன் எப்படி காமிக்கிறேன், என்னோட செயலில் வேறு லெவலில் காமிக்கிறேன், இதுதான் புதன். ஸோ இது வந்து நீங்கள் செய்யறதும் செய்யாததும் உங்களோட ஆப்ஷன் தான், ஓகேங்களா. என்ன கேட்டால் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி, இதே மாதிரி எதிர் வீடு பக்கத்து வீடு என்கிட்ட வலிய சண்டைக்கு வராங்க அப்படின்னு கூட வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், கார் கழுவுறாங்க, கார் கழுவி வெளியே நின்று எங்கள் வீட்டு வெளியே வந்து கால் கழுவி மொத்த தண்ணியும் எங்கள் வீட்டில் ஊற்றுறாங்க, எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே காரை பார்க் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுவேன், புதனோட டாமினேஷன் இருக்குல்ல, மறுநாள் அவங்க ஒரு 3 நாள் 4 நாள் இதே மாதிரி பண்ணட்டும்னு பார்த்துட்டே இருப்பேன். ஒரு 10 நாளும் விடுவேன், 15 நாளும் விடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நல்லா அவங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆணியை வச்சு டயரை பங்க்சர் பண்ணி விட்ருவேன். இந்த மாதிரி 1 முறை 2 முறை 3 முறை அந்த டயர் வந்து ஆணியை கீழே வச்சுருப்பேன். அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க, நம்ம எங்களோ ஓட்டிட்டு வரும்போது ஆணி குத்திடுச்சு அப்படின்னு. ஒரு 5 முறை பார்ப்பாங்க, 6 முறை பார்ப்பாங்க, 7வது முறை யோசிப்பாங்க, ஒரு இங்கே நின்னா தான் வந்து ஆணிகள் நிறைய இருக்குது, அந்த இடத்துல நிறைய ஆணி எல்லாம் கொட்டி வச்சுட்ருப்பேன். எனக்கு தெரியுது இல்லை, அதுக்கு மேலே சின்ன சின்ன கண்ணாடி கொட்டி வச்சுட்ருப்பேன். அப்போ இங்கே நின்னா ஆணி குத்துது, இல்லை இவனே பண்ணுறானோ இல்லை இயற்கையாகவே இருக்கோ தெரியல, நம்ம எதுக்கு இங்கே விடுவானே, நம்ம வெளி இடத்துல போய் விடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே போய் வேறு இடத்துல விட்டுப்பாங்க. ஆக இந்த புதன் இந்த மாதிரி டாக்டிக்ஸை ஏற்படுத்துவோம். இது நல்லதா கெட்டதா உங்களோட ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி செய்யுங்க. இந்த மாதிரி சாதுரியம் அப்படின்றது பிரச்சனையே இல்லாமல் அவனே வந்து நம்மளை விட்டு விலகி போகிற விஷயத்தை யாரை ஏற்படுத்துவா, புதன் ஏற்படுத்துவா. புரியுதுங்களா. ஸோ 3ஆம் பாவத்தில் புதன் இந்த மாதிரி எனக்கு தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் இருக்குது, அந்த தைரியம் தன்னம்பிக்கை என்னோட டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவனே என்னை விட்டு பயந்து ஓடுற மாதிரி சைலண்ட்டாக நான் சிரிச்சுக்கிட்டே செஞ்சிட்றேன். இதுதான் புதன். அதுக்கும் மேலே புதன் வந்து பாருங்கள் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபன், 12ஆம் பாவம் மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அதிபன்.
நிறைய பேர் வெளியே ஒரு டூர் போகிறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, கம்ஃபர்ட்டாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறது. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால நான் அதை வந்து ஜெயிச்சிட்டேன். அந்த அந்த விஷயத்தை நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஒரு முறை ட்ரை பண்ண நடக்கல, 2 முறை 3 முறை இந்த மாதிரி டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி நான் செஞ்சேன். சக்ஸஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆக இந்த பிளானட்ஸ் என்ன மாதிரி இம்பேக்டை கொடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பிளானட்ஸை எப்படி பாசிட்டிவாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த பிளானட்ரி கன்ஜங்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லது செய்யும், நல்லது மட்டுமே செய்யும். வாழ்த்துக்கள்.